வாசித்ததான பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அந்த எலும்புகளில் ஒன்று கூட முறிக்கப்பட ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே நம்ம வாசித்த அந்த 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, யாருக்கு துன்பம் வருமா? ஏன் நீதிமானுக்கு துன்பம்? கெட்டவனுக்கு துன்பம் வந்தா பரவாயில்ல, நல்லவனுக்கு ஏன் துன்பம் வருது? துன்பம் வரும் சொல்ல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அடிக்கொருக்க துன்பம், தொல்லை, பிரச்சனை, போராட்டம் அடிக்கொருக்க வருது. ஏன் ஆண்டவரே அப்படின்னு சில நேரங்களில் குழப்பமா, இதுலேருந்து என்னை விடுதலையே கிடையாதா? ஏன் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வரக்கூடாதா? அல்ல நல்ல ஒரு சமாதானமாக நான் வாழக்கூடாதா? ஏன் இதுலேருந்து கர்த்தர் என்னை விடுவிக்க மாட்டேங்கிறாருன்னு கூட நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம். அல்லது ஒன்றிலிருந்து வெளியே வந்தால் இன்னொன்று வந்து விடுகிறது, ஒன்றிலிருந்து தப்பித்தால் இன்னொன்று. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி வருதா? மாற்றி 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 வருதா? தடுமம் போனால் காய்ச்சல் போனால் கால்வலி போனால் தலைவலி போனால் வயிற்று வலி, மாறி மாறி வருதா? பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டத்தின் மேலே போராட்டம் வருதா? வரத்தையும் செய்யும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, தேவன் நம்மை நீதிமான் ஆக்கினார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள் அல்லது ஆக்கப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பேரை கொடுத்துட்டாரு. பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு நம்மை தெரிந்து கொண்டாரு. பரிசுத்தர்களாய் நம்மை வாழும்படி தேவன் தெரிந்து கொண்டு நம்மளை பரிசுத்தவான்களாகும்படி தெரிந்து கொண்டு நம்ம நடத்துறாரு. நம்ம மேல பரிசுத்தவான் அப்படிங்கிற பேர் போட்டார்னா உடனே ஒருத்தன் கண்ணு நம்ம மேல என்ன செஞ்சிடும்? அது வரைக்கும் அவனுக்கு ப்ராப்ளமே இருக்காது. நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம், தேவன் நம்ம மேல பிரியமா இருக்காரு, நம்மளை அழைச்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்காரு, நீதிமானாக்கி இருக்கிறாரு அப்படின்னாலே உடனே நம்ம மேல ஒரு கண்ணு என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க, வந்துடும். அதனால அவன் வேலையே என்ன அப்படின்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா வேலை. அல்லேலூயா. ஆனா தேவன் சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன செய்யறாரா, அந்த துன்பங்களுக்கு நடுவுல நின்றுதான் அவனை விடுவிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவனுக்கு துன்பத்தை கொடுக்குற வேலை இவருக்கு. சொல்லுங்களேன், புரியுதா உங்களுக்கு? அவருக்கு என்ன வேலை? நம்ம ஆளுக்கு அவருக்கு விடுவிக்கிற வேலை. சோன்சோக்கு துன்பத்தை கொடுக்குற வேலை, உபத்திரவங்களை கொடுக்குற வேலை. அவன் நம்மளை போட்டு ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். அவன் வேலையை அவன் கிளீனா செய்வான். ஐயோன்னு சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அப்படின்னா, தேவனானவர் நம்ம விசேஷமா, இன்னும் குறிப்பா சொல்ல போனா, பிசாசு ஒரு காலத்துல வகித்த பதவியை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? பிசாசு ஒரு காலத்துல தேவனை துதித்து பாடுகிற இடத்துல என்ன செஞ்சான்? இருந்தான். கவனிக்கிறீங்களா? பிசாசு எங்க இருந்தான்? தேவனை ஆராதிக்கிற ஆராதனை கூட்டத்தின் தலைவனாகவும் அந்த கூட்டத்தில் மெயினான ஆளாக இருந்து ஆண்டவரை எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி இசை கருவிகளோடு மேளதாள வாத்தியங்களோடு துதிக்கிற ஒரு இடத்துல இருந்து ஊடாலேயே ஒரு திடீர்னு பெருமை வந்து கர்த்தர் அதை என்ன செஞ்சிட்டாரு? அவனை அங்கிருந்து, சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான்,
அங்கேருந்து தள்ளிட்டார். இப்போ அந்த இடத்துக்கு உங்களை என்னையும் துதிக்கிற கூட்டமாக கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தில் என்ன வேலை? தார் சுத்துற வேலையா? என்ன வேலை? தார் சுத்துற வேலை. உங்களுக்கு நூலு கிடையாது அங்கே. ஆமென் சொல்லுங்க. சிலர் சொல்லு தார் சுத்துற வேலை, அதுதான் கவனமா இருக்கணும்னு சொல்றது. அல்லேலூயா. தப்பாலாம் போட முடியாது. அங்க போனா ஒரே வர்ஷிப் ஒன்லி. ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் இரவும் பகலும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் வாயை திறந்து சத்தமா என்ன செய்யுங்க, முன்வரிசையில் இருக்கிறதே முனன்னு துதிக்குது. அது என்னன்னு தெரியல, மாறணும். ஆமென். வாய் திறந்து துதிக்க முடியல அப்படின்னாலே சம்திங் சொல்லுங்க ராங். உள்ள ஏதோ கல்லு கிடக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. லேலுயா சொல்லுங்க. லேலுயா. உங்க ஆவி மனுஷன் விடுதலை ஆகணும். என்ன சொல்ல வர்றாருங்கிறத கவனிக்கணும், உள்ள போகணும். இல்லாட்டாலே உள்ள ஏதோ ஒண்ணு கிடக்கு. அந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இந்த பூமியில வச்சு உருவாக்கி சுத்திகரிச்சு அந்த பெருமை, அந்த மண்டக்கரவம், அந்த பாவம், அசுத்தம் எதுவும் இல்லாம கழுவி இந்த மோசமான இடத்துல வச்சா இப்படி செய்யணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த இடத்துல வச்சு நம்மளை உருவாக்கி கொண்டு போற இடம் எது சொல்லுங்க? கொண்டு உங்களை நீங்க போற இடம் எது? பரலோகம்னு குறிப்பிட்டு, அதாவது ஒரு பொத்தாம் பொதுவா சொல்லப்படாது, தேவனை ஆராதிக்கிற ஒரு மெயினான இடத்துக்கு போறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஏற்கனவே அங்க கோடான கோடி தூதர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? துதித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏற்கனவே துதிச்சதை கேட்டு துதிக்கிறவங்க. அந்த துதிக்கிற கூட்டம் தான் என்ன செஞ்சிருச்சு? கீழே விழுந்துருச்சு. அவங்க துதிக்கும் போது ஒருவேளை இவங்களும் சேர்ந்து துதிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கேருபீன்கள், சேராபீன்கள் ஓய்வின்றி இப்பொழுது என்ன செய்யறாங்கன்னா துதிக்கிறாங்க. அதுல ஆண்டவர் பிரியப்படலை. நீங்களும் நானும் துதிக்கிறது தான் கர்த்தர் பிரியப்படுறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தில், அந்த போராட்டத்தில், பிரச்சனையில மத்தியில கர்த்தர் நல்லவர், என் தேவன் நல்லவர்னு சொல்ற அந்த துதியத்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புற. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமா, ஆண்டவரை தேடுகிறது நிமித்தமா, சபைக்கு போகிறது நிமித்தமா நமக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம் வருதுன்னா நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்குது? ஏண்டா இங்க போனோம்னு வருதா, இல்லாட்டி என் கர்த்தருக்காக நிற்போம்னு வருதா? அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கத்தான் செய்து. கர்த்தர் நிற்கிறத பார்க்கணும், கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறத பார்க்கணும்னா அவருக்காக நம்ம நிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்காக நிக்கணும்னா நம்ம துன்பத்தின் நடுவில் அவருக்காக நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் இயேசுவுக்காக நின்னு பாருங்க, ஆண்டவருக்காக நின்னு பாருங்க. நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னா உங்களுக்கு உபத்திரவங்களும் போராட்டங்களும் வருவது நிச்சயம். ஆமென். உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வரலைன்னாத்தையும் சம்திங்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது பாஸ்டர், நாங்க வாட்டுக்கு போறோம், சபைக்கு போறோமா, சபையிலேருந்து வர்றோமா, போனோமா, டொக்குன்னு ஒரு காணிக்கையை போடுறோமா, உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே எப்படின்னாக்கும் இருக்கமா போகிறோமா அப்படின்னு சொல்லி அறகுறையா தூக்கத்தில் போயிட்டு வந்துட்டு இருந்தா ஒரு பிரச்சனையும் வரப்போறதே கிடையாது. ஏன் அப்படின்னா உள்ள ஜீவன் போகலை, உள்ள என்ன இல்லை, உயிர் கிடையாது. இது கெட்டில சேர போறதே கிடையாது. அதுக்கு பிரச்சனை வரப்போறதே. யாருக்குள்ள ஜீவன் போகுதோ, யாருக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை போகுதோ, யாரு தன் வாழ்க்கையை கிறிஸ்துவின் சாயலா மாற்றணும் அப்படின்னு சொல்லி விரும்பி ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஆமென். சிஸ்டர் தான் சொல்லுவாங்க, 7 வருஷமா சபைக்கு போனேன், எந்த பிரச்சனையுமே வரல, இவ்வளவு பிரச்சனையெல்லாம் வரல, இங்க வந்து 1 வருஷத்துல படாத பாடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னு கேட்கிறேன்.
வசனம் மட்டும் உள்ள போயிடக்கூடாது. எது உள்ள போயிடக்கூடாது? அப்படி கவனமா இருப்பான் பிசாஸ். வார்த்தை உங்களுக்குள்ள போயிருச்சு அப்படின்னா அது விளைஞ்சிரும். வசனமாகிய விதை என்ன செஞ்சிடும்? விளைஞ்சிரும். வசனம் விளைஞ்சா என்ன வரும்? வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. விதைக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கு. ஜீவன் விளைஞ்சா ஜீவன் வெளிப்பட்டு. ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் வசனத்தை கேட்க விடாம கவுத்துறது. அதே வசனத்தை கேட்க விடாம தூக்கத்தை கொடுத்து அமுக்குறது. அப்படியே கண்ணு சொருகுது பாச. எழுப்பி நின்ன, எழுப்பி விட்டா எஞ்சி நிப்பாட்டினா என்ன செய்யன்னு கேட்கிறேன். கீழே கவுந்தே என்ன செய்யப்படாது? இருக்கப்படாது. தட்டி விடுங்க பக்கத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க. வசனம் மொத்தம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இருதயத்திற்குள்ள போகிறதுக்கு 3 வாசல்கள் இருக்கலாம். எந்த வாசல்? 3 வாசல். என்ன வாசல் சொல்லுங்க? இருதயத்துக்குள்ள போறதுக்கு 3 வாசல் இருக்குது. எத்தனை வாசல்? முதல்ல என்னது? கண்ணு. முதல்ல என்னது? கண்ணு. அடுத்து ரெண்டாவது காது. கண்ணு, காது, அடுத்து வாய். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் கண்ணை முழிச்சு பாருங்க. நீங்க என்னதே உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் படம் போட்டு சொல்லி கொடுத்தா படக்குன்னு புரியும். புரியுதா உங்களுக்கு? காது வழியா கேட்கறத விட கண்ணு வழியா சீக்கிரமா உள்ள போகும். நான் இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். வெறும் பாட்டை கேட்கறதுக்கும் வீடியோ பாட்டு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? MP3 கேட்கறதுக்கும் வீடியோ சாங் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சில பேருக்கு அந்த வெறும் பாட்டை கேட்டால் மனசுலயே ஆகாது. அந்த வீடியோ பாட்டை போட்டு அவங்க ஆடுறது, பாடுறது, அவங்க கையை செய்கிறது உடனே மனசுல ஆகிரும். ஏன்னா கண்ணு வழியே உள்ள போகுது, பார்க்கறாங்க. ஆமா. ரேடியோவில் கேட்கிற பாட்டை விட டிவியில் பார்க்குற பாட்டு புரியுது. ஏன் புரியுது? என்ன நாங்க செய்யறது மாதிரியே சொல்றீங்களா? நீங்க செய்யறது தானே சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை தானே சொல்றேன். கேட்கும் போது வெறும் காதுல கேட்கும் போது உள்ள போக மாட்டேங்குது. ஆனா கண்ணில் பார்க்கும் போது உள்ள போயிடுது. அதுக்குத்தான் கண்ணை திறந்து பாருங்கன்னு சொல்றது. அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணை திறந்து கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க? பாருங்கன்னு சொல்றது. கண்ணு வழியா பார்த்து கேட்டால் சீக்கிரம் போகும். ஆமென். ஒரு ஊழியக்காரர் நமக்கு சொல்லி கொடுத்தார். நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காது வழியை கேட்கறது. கவனிங்க, நான் கேட்பேன். சில பேரை எழுப்பி விட்டு கேட்க போறேன். காது வழியை கேட்கிற ஒரு காரியம் ஒரு மனுஷனுக்கு 30% தான் புரியுமா? எத்தனை சதவீதம் சொல்லுங்க? காது மட்டும் கேட்குது. நான் கண்ணை மூடிக்கிட்டு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு புரியும்? 30%. பாஸ் கூட ஆக முடியாது. கேட்கிறது மாத்திரம் நமக்கு எவ்வளவு புரியும்னா நான் சொல்ற விஷயத்துல 30% தான் புரியுமா? ஆனா கண்ணை திறந்து பார்த்து கேட்டா எத்தனை சதவீதம் புரியும்னா 50% தான் புரியுமா? எத்தனை சதவீதம்? காதை மட்டும் வச்சு கேட்டனா என்ன எவ்வளவு புரியும்? 30. கண்ணை கொண்டு பார்த்து கேட்டா 50%, பாதி புரியும். அப்படின்னா முழுசும் புரியாதா? அப்படின்னா புரியாது. சொல்லுவதை, கேட்பதை, பார்ப்பதை வாயில் அறிக்கை செய்தால் 75% புரியுமா? அல்லேலூயா. எதுக்கு ஆமேன்னு சொல்லுங்க? அதை புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்றோம். அதை வாயில அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. இப்ப நான் பேசுறேன், நீங்க பாக்குறீங்க, கேட்கறீங்க. 50% தான் புரியும். அதை நீங்க மறுபடியும் எழுதிட்டோ அல்லது கவனிச்சோ அல்லது வீட்டில் போய் வீடியோ பார்த்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். அதை அறிக்கை செய்யும் போதுதான் 75% நமக்கு பிரயோஜனப்படும். 100% ஒரு காலம் நாம் பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கமோ நீங்க என்ன செஞ்சாலும் 100% புரியவே, என்ன நோக்கத்துல என்ன காரியத்தை உள்ள கொண்டு 100% முடியாது. இவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலுமே எவ்வளவு புரியும்? நீங்க அதை பேசணும். போன வாரம் என்ன செய்தி கேட்டீங்க சொல்லுங்க பாப்போம்.
உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். போன வாரம் என்ன செய்தி கேட்டீங்கன்னு கேட்குறேன். அதை வாயில் அறிக்கை செஞ்சு, ஆண்டவரை இப்படி இருக்குதே, இப்படி நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை தியானித்து அறிக்கை செஞ்சுருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்கிறேன், அதை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து அறிக்கை செய்யணும். ஆண்டவரை இவ்வளவு நாளும் உண்மை கனப்படுத்தாம நான் போயிட்டேன். அல்லேலூயா. கனப்படுத்துனீங்களா? கர்த்தரை கனப்படுத்துறீங்களா? முதல்ல என்னைய விட ஆண்டவர் கேட்டார். என்ன கேட்டார்? என்னைய விட நீ உங்க பிள்ளைய மதிப்பானேன் அப்படி கேட்டார் இல்லையா? யார கேட்டாரு? யார் சொல்லுவா? யார கேட்டாரு? யார கேட்டாரு? உங்களையும் என்னையும் பார்த்தேன் கேட்கிறாரு. ஏலியா அப்ப கேட்டாரு. இப்ப கேட்டது யார கேட்டாரு? இப்படித்தான் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஏலிய பார்த்து கேட்டாரு எனக்கு என்ன இல்ல, உங்களை என்னையும் தான் பார்த்து கேட்கிறாரு. யார, என்னைய விட நீ யார கனம் பண்ற? எனக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட வேற யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற? அப்படித்தான் கேட்டாரு. ஏலிய கேட்டாருங்கிறீங்க. அதுதான் அறிக்கை செய்தல், அதுதான் தியானித்தல். என்னைய பார்த்தேன் கேட்டாரு. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ரொம்ப கவனமாய் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும், கவனிக்க. ஒரு நீதிமானுக்கு அப்படின்னா துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கத்தான் செய்யும். பிசாசு நம்மளை ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டுறதுக்கு, நம்மளை கவுத்துறதுக்கு, நம்மளை அழிக்கிறதுக்கு, நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அது அவனுடைய வேலை. அதெல்லாம் நம்ம ஆண்டவர் பிசாசை அழித்து விடுங்கப்பா அப்படின்னாக்கும் அதெல்லாம் செய்ய மாட்டாரு. சில பேருடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, பிசாசை பிடித்து நரகத்தில் தள்ளுகிறோம் ஆண்டவர். அது உன் வேலை இல்லடா, ஏன் வேலை. அது எப்போ செய்யுமோ அப்போத்தையும் செய்வேன் பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசை மட்டும் முழுசாக பிடிச்சு நரகத்தில் போட்டு அடைச்சிட்டார் அப்படின்னா உங்களையெல்லாம் உருவாக்குறதுக்கு ஏசுனாரு தலைகீழ நின்னாலும் முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு வல்லமையான ஒரு கருவி அது தெரியுமா? பிசாசு தான். ஆண்டவருக்கு வல்லமையான ஒரு கருவி யாருன்னா பிசாசு தான். அவன் தீமை செய்வான், இவர் நன்மை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அவன் தீமையை போல அவனை கொண்டு வந்து போடுவான், இவர் அதை நன்மையா மாற்றி அவனை வெட்கப்படுத்திடுவார். என்ன, நான் இவனை அழிக்கணும்னு நினைச்சேன், இவன் நல்லா ஆயிட்டானே. இதுதான் தேவன் எப்பயுமே அவனை வச்சு உருவாக்குறதே ஆண்டவருக்கு சிறப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசை ஆண்டவர் அழிக்கவே மாட்டார். அதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறார். அது வரைக்கும் அவன் என்ன செய்வான், இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டே இருப்பான். உங்க மேல என் மேலே குற்றம் சாட்டுகிறதே அவனுக்கு வேலை. நீங்க சின்ன தப்பு செஞ்சாலும் உடனே போய் சொல்லுவான், ஆண்டவரே உங்க பிள்ளைன்னு சொல்றீங்கல்ல, ரத்தத்தால கழுவுனேன்னு சொன்னீங்கல்ல, சொந்தமான பிள்ளைன்னு சொல்றீங்கல்ல, என்ன பண்றான்னு பார்த்தீங்களா, ஏன் காரியமா செய்யறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் சொல்லுங்க, சொல்லுவான். உங்க மேலதான் குற்றம் சாட்டுவான். யார்கிட்ட? ஏசப்பாட்டியா? நம்மளை விலை கொடுத்து வாங்கினார்ல, அவர்கிட்ட சொல்ல, விலை கொடுத்து வாங்கி அப்படியே கழுவி அப்படியே பரிசுத்தப்படுத்தி நீதிமான்னு பேர் வச்சிருக்கிறீங்களே. இந்த பாருங்க, அவன் செய்கிற செயலெல்லாம் பாருங்க, அவன் பேசுற பேச்செல்லாம் பாருங்க, அவன் நடந்துக்கிறதெல்லாம் பாருங்க, ஏன் ஆளை விட கேவலமா இருக்கான். அல்லேலூயா. என்னது, எப்படி இருக்கான்? எப்படி இருக்கான்? ஏன் ஆளை விட கேவலமா நடந்துக்கிறான். உங்க பிள்ளைன்னு சொல்றீங்களே. அடுத்து என்ன செய்வான்னா, அதை உங்க காதுல ஓதுவான். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு, நீ எல்லாம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா, நீ பண்ற வேலையை பாரு. தேவனிடத்துல குற்றம் சாட்டுவான். ரெண்டாவது உங்க காதுல நீ ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்றதுக்கே லாயக்கே கிடையாது அப்படி அவன் குற்றம் சாட்டுகிறவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். செஞ்சதை சொல்லுவானா, செய்யாததை சொல்லுவானா? யார் செஞ்சதை? நான் செஞ்சதை என்கிட்ட சொல்லுவான், அடுத்தவன் செஞ்சதை என்கிட்ட சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமானுக்கு வரும் துன்பம் வரிசையாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன தவறுகள் நமக்கு வராமல் போகாது. ஆனால் வந்த உடனே நாம் தேவ சமூகத்திலே சரியாக அதை அறிக்கை செய்து அதுக்கு என்ன கர்த்தர் வச்சிருக்கிற ரூல்ஸு அதை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்,
சொல்லுங்க, ஃபாலோ பண்ணோம்னா பிசாசை நம்ம ஜெயிக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவனை அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி விடுவிச்ச ஒரு ஆளை சொல்லுங்க. கர்த்தர் நீதிமானாகி ஒரு மனுஷனை விடுவிச்ச ஒரு மனுஷனை சொல்லுங்க பைபிள்ல. யோபை விடுவிச்சார் இல்லையா? வேற ரொம்ப பார்க்க பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு மனுஷனை விடுவிச்சார், தானியேலை. அவன் அந்த தேசத்தில் அடிமையாக இருந்தான். எந்த ஊரில்? யார் சரியா சொல்லுவா? எந்த நாட்டில்? பாபிலோன். பாபிலோன்னா என்ன? பாபிலோன்னா என்னது? ஒரு அரை மணி நேரம் நிசப்தம். தூங்குகிறவர்கள் தூங்கி எழும்பட்டும். அல்லேலூயா. படக்கலை எஞ்சி ஐயோ முடிஞ்சு வச்சா அப்படின்னு நினைக்கிட்டு. பாபிலோன்னா என்னதுங்க? பாபிலோன்னா அதுக்கு அர்த்தம் பேய்களின் குடியிருப்பு. என்னவா? சில பேர் ஊரில் சில ஊழியக்காரங்க நம்ம ஊரை பற்றி சொல்லுவாங்க, எப்பா அருப்பு கோட்டையா இது என்ன விக்கிரக கோட்டையா, வந்தா எங்களையே இந்த பாடுபடுத்துது அப்படின்னு. ஒரு ஊழியக்காரத்தை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பேர் சொல்ல விரும்பலை, நம்ம சபைக்கு பழைய சபைக்கு வந்திருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா பிசாசு விரட்டுறதுல வல்லவன். அவர் வந்தால் பிசாசெல்லாம் என்ன செஞ்சிடும்? அத்து பிடிங்கிட்டு ஓடிடும். அவரை நம்ம கூப்பிட்டுருந்தோம், நம்ம சபைக்கு கூப்பிட்டுருந்தோம் அந்த பழைய கட்டடத்தில் இருக்கும்போது. அவர் ரொம்ப அசால்ட்டாக நம்ம வந்து நின்னா என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தினாவட்டா என்ன செஞ்சிட்டாரு, ஒரு ஆயத்தம் இல்லாமல் அல்ல ஜோமனை சின்ன சபை ஒரு 10-20 பேர் இருக்காங்க, என்னத்தை இவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தாரா வரலையான்னு தெரியல. அதுக்கப்புறமா நம்ம அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்குது. பள்ளிக்கூடத்துக்கு இந்த சுவர், இதே பள்ளிக்கூட சுவர், நாங்கள் நிற்கிற சுவர்னா இதுக்கு பின்னாடி ஒரு விக்கிரக கோவில் வேறு இருக்குது. அது பள்ளிக்கூடம் வந்து விக்கிரக கோயிலோட சேர்ந்தது. அந்த பக்கம் விக்கிரக கோயில், இந்த பக்கம் பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அவர் கையில் கொடுத்தாச்சு. அவர் நடத்திட்டு பேய் விரட்டுறாரு. ஒன்றும் அசைய மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம அசைய மாட்டோம்ல, என்ன சொன்னாலும் அசைய மாட்டோம்ல. தூங்காதீங்கன்னு சொன்னாலும் தூங்காமல் இருக்க மாட்டோம், என்ன சொன்னாலும் அசைய மாட்டோம்ல. அது மாதிரி பேய் போ அப்படின்னா அப்படிங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அது வாட்டுக்கு நிற்கிது. இவர் போ விழுங்கிறாரு, அது வாட்டுக்கு நிமிந்துக்கிட்டு இருக்குது, அசைய மாட்டேங்குது. பார்த்துக்கங்க. அவர் அந்த ஃபுல் பீட்ல நின்றுகிட்டே சொன்னார், பாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க என்னாரு. எதுக்குயா அப்படின்னா, நான் என்னமோ நினைச்சு அருப்புக்கோட்டையை நினைச்சு வந்துட்டேன், இங்க இருக்கிற பிசாசுகளை அசைக்க கூட முடியலை என்னால அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கும் நான் சொல்றேன், அந்த ஊழியக்காரர் ஃபேமஸான பேய் விரட்டுறதுல ஃபேமஸான பிஷப் ஐயாவா இருக்காரு. ஆனா அருப்புக்கோட்டைக்கு வந்து இவர் அசைஞ்சு பார்க்கிறாரு, அது அசைய மாட்டேங்குது. நான் சொல்றேன், இதுதான் ஒரு பேய்களின் குடியிருப்புங்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இங்க இருந்து நீங்க 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா, இங்க இருந்து நம்ம சர்ச்சில் இருந்து 1 கிலோமீட்டர் நீங்க பைக்ல பிடிச்சு போனீங்கன்னா 25 கோவிலை எண்ணலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி ஒரு கோயில், இப்படி ஒரு கோயில், இப்படி ஒரு கோயில், இப்படி ஒரு கோயில், எங்கிட்ட பார்த்தாலும் ஒரு விக்கிரக கோயில் தான் இருக்கும். அல்லேலூயா இருக்கா இல்லையா? பிற பேய்களின் குடியிருப்பு பாபிலோன்னா எது? நமக்கு பாபிலோன் நம்ம ஊர் தான். ஆமென் சொல்லுங்க. பழைய காலத்தில் எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போன மனிதர்களில் ஒருத்தன் யாரு? தானியேல். அவன் பாபிலோன்ல இருந்தான். பாபிலோன் அப்படின்னா பேய்களின் குடியிருப்புன்னு வசனம் சொல்லுது. ரொம்ப மோசமான விக்கிரகார நிறைந்த இடம். அங்க இருக்கும்போது அவன் கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் கர்த்தருடையவனா இருந்தான். தன்னை தீட்டுப்படுத்தவோ அந்த ஊர் வழக்கத்தின்படி தான் மாறிக்கொள்ளவோ எதையுமே என்ன செய்யல. நீங்க போய் தானியேலை வாசிச்சு பார்த்துக்கோங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை வந்தது? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேல் அந்த நாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்ட நாட்டில் அவன் வந்து எப்படி இருந்தான் அப்படின்னா, அந்த பாபிலோன் தேசத்தை மேதியனாகிய தரியு
ஆட்சி செய்யும் பொழுது அந்த ஆட்சியில அவன் ஒரு மிக முக்கியமான பிரதானியா என்ன செஞ்சான் இருந்ததாக 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். ஐயா, தேசத்துல மிக முக்கியமான அதிகாரிகள்ல ஒருத்தன் யாரு? தானியேல். ஒரு தேசம், பாபிலோன் சாம்ராஜ்யம். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பேய்களின் குடியிருப்பு. நம்ம ஊரை விட மோசமான, அப்படி வச்சுக்கோங்க. அந்த தேசத்துல இவன் பிரதானிகளாய் இருக்கிறான். அதுவும் தேசத்துல 3 பிரதானிகள்ல மெயினானவனா இருக்கிறான். அடுத்த வசனம் சொல்லுது, இப்படி 3 பேர்ல ஒருவனாய் இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். அந்த 3 பேர்லயும் இவன் பெருசா இருந்தான். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆமென். அவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல யார் இருந்தா? அதை பொறுக்காம, என்னடா இவன் அடிமையா வந்தான், என்னடா இவன் அந்த தேசத்துல இருந்து இங்க அடிமையா கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் மேல என்ன செஞ்சான், பெரியவனா இருக்கிறன்னு ஒரு சதி திட்டம் தீட்டுனாங்க. நான் அதெல்லாம் சொல்லி நேரத்தை கடத்த விரும்பல, சிம்பிளா சொல்லிட்டு போறேன். அவனுக்கு விரோதமா ஒரு திட்டம் தீட்டினார்கள். என்ன தீட்டினாங்க? கூட இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து இவனை எதுலையாவது குற்றம் பிடிச்சு இவனை காலி பண்ணா நினைச்சா அவனை குறித்து ஒன்னுலையுமே குற்றம் பிடிக்க முடியல. ஏன்னா அவன் நீதிமான். அவன் சொல்லுங்களேன், அவன் நீதிமான், தேவனுக்கு பயந்தவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தருடையதான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அவன் எந்த குற்றமுமே காண முடியல. அவன் கொடுத்ததை பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிறான். ஒன்னுலையுமே குற்றம் காண முடியல. என்னடா செய்யறதுன்னு யோசிக்கும் போது இவன் தன்னுடைய தேவனை ரெகுலரா என்ன செய்யறான்? ஆராதிக்கிறான். டெய்லி ஜெபம் பண்றான். அப்ப நான் என்ன செய்யலாம்? ஜெபம் பண்றது தடுக்க முடியுமா? முடியும். ஏதோ ஒண்ணு அப்படின்னு பிளான் பண்ணி ராஜாட்ட போய் ஒரு பிராது பண்றாங்க. தெரியாம அவருக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு விளையாது போல. 30 நாள் வரைக்கும், 1 மாசம் வரைக்கும் உம்மை தவிர ராஜாவே ஒருவற்றையும் என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது, யாரையும் கையெடுத்து கும்பிடக்கூடாது. அப்படி ஒரு சட்டம், திடீர்னு சட்டம். எதுக்கு? எல்லாமே ராஜாட்ட வந்ததே வேண்டணும். வேற யாரிடத்துல, எந்த மனுஷன்ட்ட, எந்த தேவனிடத்திலும் வேண்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம். ராஜா ஒரு என்ன விவரம் இல்லாத ஆளா இருப்பார் போல. ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுக்குடா இதை செய்றீங்க? ஏண்டா? அது 1 மாசம் வரைக்கும் தானா அப்படின்னு கேட்கல. சரி போ அப்படின்னு கையெழுத்து போட்டு விட்டார். 3வது நாள் இல்ல, அடுத்த நாளே கொண்டு வந்து தானியேலை நிப்பாட்டிவிட்டாங்க. அவங்க போய் அவனை பிடிச்சு இவன் வந்து ஜெபம் பண்றான் அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அந்த ராஜா காலையில இருந்து சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தானியேலை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காராம். அப்படி வசனம் சொல்லுது. ஏன் அப்படின்னா கூமுட்டத்தனமா என்ன செஞ்சாச்சு? கையெழுத்து போட்டாச்சு. எதுக்காக செய்யறாங்க, என்ன பண்றாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஏதோ நம்மளை பெருசா நினைக்கிறாங்க, சரி விடப்பா அப்படின்னு பண்ணா இவனுடையதான அந்த பிரதானி, இவனுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிறவனை கொண்டு வந்து நிப்பாட்டி இவன் 3 வேளையும் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அதனால இவனை சிங்கக்கபில போட்டுறணும்னு நீர் எழுதின சட்டத்தில் இருக்குது. அவன் சட்டத்தை படிக்காம என்ன செஞ்சிருக்கான்? கையெழுத்த போட்டுவிட்டான். சரி, அப்படின்னா அவன் மல்லு கட்டுறான். 3 நாளா சாயந்தரம் வரைக்கும் அவனை எப்படியாகிலும் காப்பாத்திடணும்னு சொல்லி அவங்ககிட்ட மறுபடியும் இல்லை பார்ப்போம், இன்னொரு நாளைக்கு பார்ப்போம், என்னென்ன சொன்னானோ தெரியல. அங்க சொல்லப்படு சூரியன் அஸ்தமிக்கும் 14வது வசனம் கடைசியில அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். சூரியன் மறைகிற வரைக்கும் அவனை தானியேலை காப்பாற்றணும்னு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கார் ராஜா. கையெழுத்த போட்டுவிட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, கையெழுத்த போட்டாச்சுன்னா போட்டதை அந்த சட்டத்தை மாற்றுறதுக்கு உமக்கே அதிகாரம் கிடையாதுங்கிறாங்க. என்னங்கடா சொல்றீங்க அப்படின்னு. நான் அப்படித்தான் அப்படிங்கிறான். சட்டத்தை மாற்ற முடியாது அப்படிங்கிறான். கடைசியில் வேற வழி இல்லை, சட்டத்தை நிறைவேற்றியாச்சு. சிங்கக்கவில கொண்டு போய் தானியேலை சொல்லுங்க போட்டாச்சு. இவருக்கு நைட்டு தூக்கமே வரல. யாருக்கு? ராஜாவுக்கு தூக்கமே வரல. என்ன இப்படி பண்ணி போட்டாங்களே, நம்ம கூமுட்டத்தனமா என்ன செஞ்சிட்டோமே,
கையெழுத்த போட்டோமே, நமக்கு முக்கியமான பிரதானியா இருந்த அதிகாரியா இருந்தவனை இப்படி கொண்டு போய் சிறைச்சு இதுல கெபியில கொண்டு போய் போட வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நைட்டு பூரா தூங்கல, கீதவாத்திய முன்னாடி வரல, சாப்பிட முடியல, விடிய விடிய தூங்கல. ஆமேன்னு சொல்லுங்களேன். உடல் எஞ்சி பார்க்க முடியாது, கல்லை வச்சு அடைச்சாச்சு அந்த கெபிய. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு புரியும்படி சொன்னா, அந்த காலத்துல அந்த எம்ஜிஆர் படத்துல அது என்ன படம், அடிமை பெண்ல ஆமா எம்ஜிஆர் அப்படியே என்ன செய்வாரு பார்த்தவங்க சொல்லுங்க. என்னமோ பார்க்காத மாதிரி முடிக்கிறீங்க. அப்படி சிங்கத்தை அப்படி வாயை கிழிப்பார். அது அட்ட சிங்கம். புரியுதா உங்களுக்கு? இவர் நிஜமான சிங்கம் இருக்கிற இடத்துலயே கொண்டு போட்டாங்க. அங்க வெறித்தனமா இருக்கிற சிங்கங்கள் அங்க போட்டுட்டு மேல கல்லை வச்ச உடனே இவனுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல. அதிகாலையிலே போய் என்ன செய்கிறான், தானியேலே தானியேலேன்னு துயர சத்தமா கத்துறான். நைட்டு பூரா தூக்கம் வரல. அவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு பார்த்து பாருங்க, கவனிச்சு பார்த்தீங்கன்னா வசனத்தை துயர சத்தமாய் கூப்பிட்டு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றான், ராஜாவே நீர் வாழ்க. உள்ள இருந்து சத்தம் காலையில வருது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் வந்து நின்னாரா? வந்த உபத்திரவத்தை விலக்கல, உபத்திரவத்துல வந்து நின்னார். என்ன உபத்திரவம்? சிங்கத்தின் மத்தியில இவன் நிக்கிறான், சிங்கத்துக்கு மத்தியில அவரும் நிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இவன் மேல இருந்து போட முன்னாடியே அவர் கீழே இருந்து வாங்குறாரு. சிங்கத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு, ஒழுங்கா பேசாம என்ன செஞ்சிடணும், வாய் நீ மூட வேண்டாம், நானே உன்னைய கட்டிடுறேன்ட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அது மூடி தொலையாது. எது சிங்கத்துக்கு சொன்னா கேட்க முடியாது. பார்த்தாரு, ஒரு நீ எல்லாத்துக்கும் ரப்பர் பேண்ட் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா ஆண்டவர் போட்டது நமக்கு தெரியாது. ஒருவேளை ஒட்டி வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. எல்லா சிங்கமும் இவனை பார்க்குது, முணந்து பார்க்குது, நல்லாத்தான் டேஸ்டா இருக்கான். ஆனா திங்கிறதுக்கு அனுமதி கிடைக்கலையே. அல்லேலூயா சொல்லுங்களேன். மேல இருந்து போட்டோன்னா சிங்கம் எல்லாம் எனக்குன்னேன்னு பார்த்துக்கிட்டு பேசாம ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குது. பார்த்தாரு, சரி நம்ம படுத்துங்கன்னு தூங்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சிங்கமெல்லாம் முழிச்சு கிடக்கு. இவனை எப்படா திங்கிறதுக்கு அனுமதி கிடைக்கும்னு. அதுக்கு அனுமதி கிடையாது. இவன் நிம்மதியை தூங்கி காலையில வந்து எழுப்புறாரு தலைவர். யார் எழுப்புறா? ராஜா. அதிகாலமே அப்படித்தான் போட்டிருக்கு. அந்த வசனத்தை பாருங்க. அதிகாலமே, காலமே கிழக்கு வெளுக்கும் போது. ஏன்னா அந்த காலத்துல வந்து லைட் எல்லாம் கிடையாது. அதனால 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வெளுக்கிறதுக்கு முன்னாடி வந்து தானியேலே அப்படின்னு சொல்றாரு. இவன் டக்குன்னு தூக்கத்தை விட்டு எந்திச்சு பார்க்கறான், சிங்கம் எல்லாம் சுத்தி நிக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அந்த சிங்கத்தின் வாயெல்லாம் கெட்டி போட்டாரு. போய் பார்க்கறான், சரி தடவி கொடுத்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரியே நிக்குது. ராஜாவே, என்னை சிங்கங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? தப்புவித்தான்னு ஒரு சத்தம் வந்த, தூக்குங்கடா அவனைன்னு சொல்லிட்டான். மேலே தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை குற்றம் சாட்டுனவங்களை தூக்கி என்ன செஞ்சாங்களாம்? உள்ள போட்டதாக நம்ம வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். 24 மட்டும் வாசிருங்க. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின, தானியேல் மேல இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணி குற்றம் சாட்டினவர்கள் மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவங்க எல்லாம் கொண்டு வாங்கடா. அவன் தூங்கி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கோட துன்பம் தொலைஞ்சது, தானியேல் ஒளிஞ்சான், இனி நம்மதான் பெரிய ஆளுன்னு நினைச்சு தூங்கிக்கிட்டு இருக்காங்க கனவுல. கொண்டு வர சொன்னான். அதிகாலமே அவர்களை கொண்டு வருகிறார்களா? அவர்களையும் அவர்கள் குமாரரையும் வீட்டுக்குள்ள போய் கூட்டு வந்தோம். அதனால பிள்ளைகளையும் சேர்ந்து கூட்டு வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்காரையும் சேர்த்து கூட்டு வந்தாங்க. யார? குற்றம் சாட்டினவருடைய மனைவி, குமாரரையும் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். காலங்காத்தாலேயே சிங்க கெபியில அவங்களை என்ன செஞ்சாச்சு? உள்ள தள்ளுனா அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே உள்ள போட்டா அவன் போய் கீழே விழுகிறதற்கு முன்னமே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் மேல இப்படி பாஞ்சு வந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. எலும்ப நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து நல்லா உட்காருங்க. அல்லேலூயா. எலும்புகளை எல்லாம் நொறுக்கிருச்சான். அதே குழிக்குள்ள ஒத்த ஆளா உள்ள விழுந்தான் பாத்துக்குங்க. இவன் எலும்பு ஒடையல. மேல உள்ள வசனத்துல கடைசிய பாருங்க. அவனில் ஒரு சேதம் கூட காணப்பட, ஒரு கீறல் கூட காணப்படல, ஒரு சின்ன அடி கூட காணப்படல. இவங்களுக்கு எலும்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? நொறுங்கிருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க.
அந்த முதல் வசனத்தை வாச்சமே, அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். காப்பாற்றுகிறார். யாருடைய எலும்பை காப்பாத்துறாரா? நீதிமான்கள். ஒரு நீதிமானுடைய எலும்பை மட்டும் காப்பாத்தல, ஒரு ஸ்கிராட்ச் கூட வராம பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சரி, நம்ம இப்ப ரெண்டு மூணு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. இவன் நீதிமானா இருந்தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தான், ஆண்டவர் இவனை காப்பாற்றினார். இப்படி தேவனே இறங்கி வந்து காப்பாற்றினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவனுடைய எலும்புகள் முறிக்கப்படாதபடி பாதுகாத்தார்னு பார்க்கிறோம். அப்படி என்ன அவன்கிட்ட ஸ்பெஷல் இருந்தது? ஏன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இல்லையா, அவங்க மட்டும்தானா? ஆயிரமான யூதர்களை பிடித்து வந்தார்களே, அவங்கெல்லாம் பாபிலோன் தேசத்துல இல்லையா? சொல்லுங்க. இவன் மட்டும் ஏன், இவனை மட்டும் ஏன் அப்படின்னா, இவன்கிட்ட ஒரு சில விசேஷித்த குணம் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். இவன்கிட்ட சில விசேஷமான காரியங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்களேன். முதல்ல அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னா, 10வது வசனத்தை வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, அவன் எப்பொழுதும் செய்து வருகிறபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவனை கர்த்தர் விடுவிச்சாரு, இவனை கர்த்தர் காப்பாற்றினாரு அப்படின்னா அவன் நீதிமானா இருந்தான். தேவன் தான் ஒரு மனுஷன் என்ன செய்கிறது? நீதிமானாய் மாற்று. ஆனால் அவனிடத்திலே காணப்பட்ட ஒரு காரியம் நமக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச காரியம். அவன் 3 வேளையும், சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் 5 வேளை தொழுவாங்க, 3 வேளை தொழுவாங்க, அவங்களுடைய வசதியை பொறுத்து. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது சொல்லுகிறான், நான் தினமும் 5 வேளை அப்படி சொல்றார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நான் தியானம் பண்ணி அப்படி சொல்றார். அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வழியில் வந்த இஸ்மவேலர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழுகிறாங்க? முஸ்லீம்கள் எத்தனை பேரை 5 தடவை தொழுது கொள்றாங்க அதிகாலையில். அப்படி ஒவ்வொரு டைமாக இருக்குது. ஆனால் நம்முடைய மக்கள் காலை மாலை மதியம் அப்படி 3 வேளை. இங்கே இந்த தானியேல் தீர்க்கதரிசி என்கிறதான தேவனுடைய மனிதன், அவன் வழக்கமா ஒரு 3 டைம் என்ன செய்வானா? நமக்கு வழக்கம் இருக்குதா? கேட்கறது பதில் சொல்லுங்க. நமக்கு என்ன வழக்கம் இருக்கு? 3 வேளை ஜெபம் பண்ற வழக்கம் இல்லை, 3 வேளை புசிக்கிற வழக்கம். அல்லேலூயா. அதுனா உடனே தெரியும், கிளீனா தெரியும். 3 வேளை என்ன செய்கிறோமோ இல்லையோ, வேலை செய்கிறோமோ இல்லையோ, குளிக்கிறோமோ இல்லையோ, பல்லு தேய்க்கிறோமோ இல்லையோ, ஆனா 3 வேளை என்னது? கிளீனா உள்ள இந்த மத்திய பிரதேசத்தை நிரப்புற வேலை கிளீனா இருக்கு. ஆமென். நான் சொல்றேன், உள்ள போகுதா? ஆனா இவருக்கு ஒரு வழக்கம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன வழக்கம்? நான் 3 நேரம்லாம் உங்களை ஜெபம் பண்ண சொல்லலை, 1 நேரம் ஆகிலும் ஜெபம் பண்றீங்களான்னு தான் கேட்கிறேன். அப்படி வழக்கம் இருக்குதா? ஜெபம் பண்ற வழக்கம் இருக்குதான்னு கேட்கிறேன். அல்லேலூயா. ஐயா, அவனை சிங்க கபில தூக்கி போடுற ஒரு சூழ்நிலைமை வந்தது. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போது அது தெரிஞ்சிருந்தும் நான் செய்யறதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நம்ம சொல்றோம்ல, நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி, நான் வாழ்றபடி தான் வாழுவேன், நான் இருக்கிறபடி தான் இருப்பேன். அல்லேலூயா. இது உல்டா. என்ன சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? கண்ணை மூடாதே, நான் மூடாம இருக்க மாட்டேன். நான் தூங்காம இருக்க மாட்டேன். நான் எல்லாம் அப்படித்தேன். இந்த உல்டாவை சொல்ல அவன் சொல்றான், நீ என்னைய குறித்து நீ எனக்கு எதிரடியா பெரிய சட்டமே போட்டு நான் ஜெபம் பண்ணா என்னைய தூக்கி சிங்க கவியில போடுவேன்னு சொன்னாலும் நான் ஜெபம் பண்ணத்தே செய்வேன்னு சொன்னான். நான் சொல்றேன், உங்க வீட்டிலையோ அல்லது உங்களுடைய சூழ்நிலை மாரியா ஜெபம் பண்ணுன பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? அடிச்சே துரத்திடுவேன் உன்னைய அப்படின்னா எத்தனை பேர் ஜெபத்தை நிப்பாட்டுவீங்க? ஜெபம் பண்றதுக்கு இடைஞ்சல், ஆண்டவரை தேடுறதுக்கு இடைஞ்சல்,
பைபிள் படிக்கிறதுக்கு இடைஞ்சல் அப்படின்னா எத்தனை பேர் பைபிளை ஒளிஞ்சு ஒளிஞ்சு படிப்பீங்க? எனக்கு தெரியும் ஒரு சகோதரிங்க இந்த பக்கத்தில் ஒரு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரது வெறித்தனமாக அவங்கள என்ன செஞ்சிருவார், அடிச்சு போடுவார். என்னென்னா பைபிள் படித்ததுக்காக பைபிள் வசனத்தை எதில் அந்த பேப்பரில் வர்ற வசனத்தை கூட படிக்க விட மாட்டார். தினத்தந்தியில் வசனம் வரும் பார்த்தீங்களா, அதை கூட படிக்க விட மாட்டார். அவங்க ஒளிச்சு ஒளிச்சு வச்சு அந்த அது என்னது வாஷிங் மிஷினுக்கு அடியில் ஒரு பைபிள், அங்கே போய் அதை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து மேலே வச்சு 2 வசனத்தை வாசிட்டு உள்ளே வச்சுட்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாத்ரூமுக்குள்ளே போய்கிட்டு 2 வசனத்தை வாசிச்சு, ஆண்டவரே இப்படி வசனம் சொல்லி இருக்குதே, அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு எந்த தடையுமே கிடையாது. எனக்கு வசனம் வாசிக்க கூடாதபடிக்கு தடையா இருக்குது வீட்டில் அப்படிங்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வீட்டில எல்லாம் தடை கிடையாது, நான் தான் பெரிய தடை. இன்னைக்கு அதை ஆண்டவர் உடைக்க சொல்றார். ஜெபம் பண்ணா எங்க வீட்டில் பெரிய பிரச்சனை வருதுங்க அப்படிங்கிறவங்க கையை உயர்த்துங்க. நீ ஜெபத்துக்கே நீ தான் பிரச்சனையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த தடையும் வரல, ஆனா ஜெபம் இல்லை. இவரு ஜெபம் பண்ணா உன்னைய தூக்கி என்ன செஞ்சிருவான் சொல்லுங்க? சிங்க கவியில போட்டுருவான்னு சொன்னதை தெரிஞ்சிருந்தோம். வழக்கத்தின்படி தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளை ஜெபித்தார். கர்த்தர் அவருக்காக இறங்கினாரு, வந்து சிங்கத்தின் வாயை கெட்டினாரு. அப்படின்னா சும்மையா கட்டுவாரு? அவருக்காக அவன் நின்றான், கர்த்தர் அவனுக்காக நின்றார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க கர்த்தருக்காக நிற்பீங்களா? கர்த்தருடையவைகளுக்காக நிற்பீங்களா? ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினா கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டியே ஆவார். ஆமென். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. அவன் சொன்ன நான் அப்படித்தான். நீ என்ன சரி, அந்த நேரத்திலேயே ஆகிலும் கதவை பூட்டிக்கிட்டு சோமன்னா கர்த்தர் கேட்க மாட்டாரா? நான் சொல்றேன், பலகணிகள்னா கதவு, அந்த மேல் வீட்டில் இருக்கிறதான ஜன்னல்னு வச்சுக்கோங்களேன். ஜன்னலை திறந்து வச்சுட்டுத்தே அவர் ஜெபம் பண்ணுவார். ஏன்னா எருசலேமுக்கு நேராக பார்த்துக்கிட்டு ஜெபம் பண்ணாதே அந்த ஜெபம் உங்களுக்கு கேட்கப்படும். பழைய காலத்தில் அந்த எருசலேமுக்கு நேராகத்தான் என்ன செய்வாரா, ஜெபம் பண்ணுவார். சரிடா, இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் விவரமாக ஞானமாக என்ன செஞ்சுக்கோ, கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணுறான்னா ஜெபம் பண்ண மாட்டாராம். பார்த்தா பார்க்கட்டும், வழக்கத்தின்படியே பலகணிகள் திறந்திருக்க முழங்கால் படியிட்டு, நம்மனா லேக்கா முழங்கால் போட முடியாட்டி இப்படி லேசாக படுத்துக்கிட்டு மூடிக்கிட்டு உள்ளேருந்தே சூத்திரம் ஆண்டவரே சூத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் என்னென்ன இங்கனக்குள்ள முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு வசதி இல்லை, அதனால படுத்துக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்ன நடிப்பெல்லாம் நம்ம நடிக்கிறோம். ஆண்டவருக்காக வைராக்கியம் அவன் நின்னா, தூக்கிட்டு போனாங்க. என்ன இப்படி சூழ்நிலைமை பார்த்துக்கிடுவோம். கர்த்தர் அவனுக்காக வைராக்கியம் பாராட்டி இறங்கி வந்தார். தானியேல அங்க ஜெபம் பண்ணான்னு இருக்குதா, ஆண்டவரே உமக்காக நான் நின்றேன், இப்பொழுது நான் சிங்க கவியிலே போடப்பட போகிறேன், எனக்காக வந்து சிங்கத்தின் வாயை அடைங்கப்பான்னு சொன்னானா? சொல்லவே இல்லை. நீ வழக்கமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, வழக்கமா அவரோட நடந்துகிட்டு இருந்தா, அவர் உன் கூட நடக்க வந்துடுவார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு தெரியும், என்னடா நம்மளோட நடக்கிறவனை தூக்கி அங்க நடக்க வைக்க போறாங்களே, நம்ம அங்க வருவோம்டான்னு வந்துடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் வழக்கமா ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அவன் 3 வேளை ஜெபித்தான். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா எத்தனை தடவையும் ஜெபம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஜெபிக்கிறவனோடு தேவனோடு உறவா. ஜெபம் என்றால் தேவனோடு பேசுவது. தேவனோடு பேசுகிறவன் தேவனுக்கு சிநேகிதனா இருக்கிறான். அல்லேலூயா. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் என்ன செய்யுங்க, ஒரு மணி நேரமோ 1/2 மணி நேரமோ ஆண்டவரோடு பேசி பழகுங்க, வழக்கமாய் கொண்டு வாருங்கள். ஆமென். அடுத்த வசனத்தை நீங்க இன்னொரு காரியத்தை எடுத்து பாருங்க. 4வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும்
குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் சத்தமா சொல்லுங்க, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆண்டவர் இறங்கி அவனுக்காக வந்தாரு, அவனை காப்பாத்தினாரு, அவன் எலும்புகள் முறியாம பாதுகாத்தார்னா முதல்ல அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான், ரெண்டாவது உண்மை உள்ளவனா இருந்தான். ரெண்டாவது சத்தமா சொல்லுங்க, உண்மை உள்ளவனா இருக்கீங்களா? உங்ககிட்ட கர்த்தர் உண்மையை பார்க்கிறாரா? உங்ககிட்ட உண்மை இருக்குதான்னு கேட்கிறார். பேசுறதில்ல, செய்யறதில்ல, கர்த்தருடைய காரியத்தில் மனசாட்சியில் உண்மையா இருக்கிறீங்களா? உண்மை இல்லாத மனுஷன்ட்ட கர்த்தர் கிரியை செய்யவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லாவற்றிலும் அவனை குறித்து அந்த வசனம் கடைசியில் முடிக்குது, யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. குற்றம் வேற, குறைவு வேற. குறைவுனா என்ன, குற்றம்னா என்ன? குற்றம்னா என்ன சொல்லுங்க. குற்றம்னா செய்ய தவறினவைகள் குற்றம், செய்தவைகளில் பிழை குறைவு. அவன் எதை செஞ்சாலும் பெர்ஃபெக்டா செய்வான். அவன்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தா அவன் நிறைவா பார்த்து சந்தோஷப்படும்படி, ராஜா மகிழ்ச்சி அடையும்படி செய்வான். ஆமென் சொல்லுங்களேன். நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஆண்டவர் சமூகத்தை நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து என்ன கவனிங்க. வசனம் உள்ள போகலை அப்படின்னாலே அங்க கஷ்டம். ரெண்டாவது காரியம் என்னது? உண்மை இருந்தான். அவன்கிட்ட குற்றம் காணப்படலை. நம்ம மனசாட்சியே நம்மளை குற்றப்படுத்தினா நம்முடைய மனசாட்சியிலும் தேவன் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். வசனம் இருக்குதா? நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாய் தீர்க்குமானால், யோவான் நிருபத்தில் அவர் சொல்றார், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து, நம்முடைய இருதயத்தை நீங்க உங்க இருதயத்தை பார்த்து நான் எதுலையுமே குற்றமற்றவன் சொல்ல முடியுமா? உண்மை உள்ளவன் சொல்ல முடியுமா? கர்த்தர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது தன்னை குறித்து சொல்ல, என்னை உண்மை உள்ளவன் என்று கண்டு இந்த ஊழியத்தை தந்தார். ஆண்டவர் உங்ககிட்ட ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா உண்மை எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை. நீ கொஞ்சத்தில் உண்மையாரு. உங்ககிட்ட கர்த்தர் கொடுக்குற கொஞ்சம் பணத்தில் உண்மையாரு, கொஞ்ச காரியத்தில் உண்மையாரு. உங்ககிட்ட கொடுத்த ஊழியத்தில் கொஞ்சம் ஊழியம், உனக்கு பாய் போடுறதே ஊழியமா அதுல உண்மையாரு, சேர் போடுறதே ஊழியமா அதுல உண்மையாரு, ஒரு ஜெபத்தை நடத்துற அதுல உண்மையாரு. அல்லேலூயா. உங்ககிட்ட கொடுத்த வேலையில உண்மையாரு. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பதாக இல்லாமல் ராஜாவுக்கு முன்பதாக நிற்பான். இன்னைக்கு தங்களுக்கு இருக்கிற வேலையில் அநேகர் உண்மை இல்லை. ஆமென். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை இல்லாதவன், உண்மை இல்லாதவனை கர்த்தர் பிளஸ் பண்ணவே வாய்ப்பே கிடையாது. நீ தேவனுக்கு உண்மையா இருக்கிறையா? கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்த ரட்சிப்புக்கு உண்மையா இருக்கிறையா? உங்ககிட்ட எவ்வளவு நன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்காக இறங்கி வந்தார், கூப்பிடவே இல்லை, பாதுகாத்தார். சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டினார்னா அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். அந்த உண்மையுள்ள கர்த்தர் உள்ள வந்துட்டார். ஆமென். சும்மையா சிங்கம் மற்றவங்கள எத்தனையோ பேர் சிங்கத்துக்கு கபில போட முன்னாடி வந்து பாஞ்சு எலும்பை உடைக்குதான். 10 சிங்கம் சேர்ந்து இவன் ஒத்தாள் போறான். 10 சிங்கம் சேர்ந்து ஒத்தாள்னா ஆளுக்கு ஒரு கையும் காலும் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. சிங்கத்தினுடையதான ரொம்ப மோசமானது. அப்படியே பிடிச்சனா பிடிச்சது பிச்சுட்டே போயிடும். அல்லேலூயா. ஒத்தேல உளுந்து ஜம்முன்னு எஞ்சி வர்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஏங்க அவன் கர்த்தருக்கு அவன் சொல்றான் உண்மையுள்ளவனாயிருந்தான். அவன்கிட்ட குற்றமே காணப்படலை, காங்க முடியல, பார்க்கவே முடியல, குறைவே இல்லை.
எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறான். இருக்கிற இடம் எதுங்க? இருக்கிற இடம் எது? பேய்களின் குடியிருப்புல. நல்ல இடத்துல இல்லை, நல்ல அருமையான ஒரு சமாதானமான எருசலேம்ல இல்ல, பேய்களின் குடியிருப்புல உட்கார்ந்துகிட்டு சூப்பரா இருக்கிறான். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2வது வசனம். ராஜாவுக்கு 3வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். என்ன ஆவி இருந்ததா? விசேஷித்த ஆவி. விசேஷித்த ஆவி. என்ன அப்படி விசேஷித்த ஆவி? என்ன அவனுக்குள்ள அப்படி என்ன விசேஷித்த ஆவி இருந்தது? 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும். 11 உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? பரிசுத்த தேவர்கள். சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவி இருக்குது? பரிசுத்த தேவர்கள். பரிசுத்த தெய்வத்தினுடைய ஆவி இருக்குது. ஆமென். என்ன ஆவிங்க? நம்ம சொல்ற வழக்கத்தின்படி, நம்ம வழக்க சொல்லின்படி என்ன ஆவி? பரிசுத்த ஆவி இருக்கு. யாரு சொல்றா? ராஜா, அங்க இருக்கிற ஒரு பேய்களுடைய குடியிருப்பா இருக்கிற ஒரு புறஜாதி மக்கள் சொல்றாங்க பரிசுத்த தேவர்களுடைய ஆவி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொன்னா பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பி இருந்தார். ஆமென். நம்ம எந்த ஆவியினால் நிரப்பப்படுகிறோம்? என்னாகமம் 13:23 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருந்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 13:23 அதானா? 14:24 வாசிங்க, நான் எடுத்து சொல். 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப். 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறது. என்ன வேற ஆவி? எல்லா பேரும் துர்ச்செய்தி பரப்புறான், இவன் ஒருத்த மட்டும் நற்செய்தி சொல்றான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இருக்கிறத பார்த்து சொல்றாரு. எதை சொல்றாரு? விசுவாச ஆவி. எல்லாருக்குள்ள அவிசுவாசம். ஐயோ, நம்ம அந்த தேசத்துல என்ன செஞ்சிட முடியாது, அங்க போனா பெரிய பெரிய நெட்டையர்களாகிய ஏனாக்கியர்கள் இருக்கிறார்கள், நம்ம அவங்க பார்வையில வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் துர்ச்செய்தி அவிசுவாசமா பேசும்போது இந்த காலேபும் யோசுவாவும் மட்டும் சொல்றாங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவர்களை மேற்கொள்வோம். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் வேற ஆவி. என்ன ஆவினா? விசுவாச ஆவி. ஆமென். அதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு காரியம். நம்ம பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அவன் இருந்த இடம் எது? பேய்களுடைய குடியிருப்புல பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கிறான். முடியுமா? முடியாதா? நீங்க பாபிலோன்ல சிறப்பான உணவு அப்படிங்கிறதே, ராஜாக்கள் புசிக்கிற உணவு அப்படின்னா விசேஷமானது என்ன நினைக்கிறீங்க? அவன் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாமல் அப்படின்னு ஒரு முதல் அதிகாரத்தில் இருக்குல்ல, ஒரு பிரதிஷ்டை பண்ணிக்க, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னை காத்து கொண்டான் இருக்கும். ராஜா புசிக்கிற மெயினான போஜனம் என்ன தெரியுமா? பன்னிக்கறி. பன்னிய முழுசா ரோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பாபிலோன் பேய்களின் குடியிருப்பு. அங்க பன்றி இறைச்சியை தின்று அருவருப்பான அதை செய்கிற ஒரு இடத்துல அவன் சொல்றான், எனக்கு பருப்பும் கீரையும் கொடுங்க. கேட்டானா? லேலூயா, லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எந்திரிச்சு நிக்க போறோம், அதனால நான் தனிப்பட்டு எழுப்ப விரும்பல, இல்லாட்டி எழுந்து நில்லுங்கன்றுவேன். அப்படிப்பட்டதான பேய்களின் குடியிருப்புல வேற ஆவிய உடையவன ஒரு பருப்பையும், என்னது, மரக்கறி கீரைகளையும்
காய்கறிகளையும் சாப்பிட்டு ஒரு வேறாவி உடையவனா இருந்தான். அவன் சொல்றான், இதெல்லாம் கொடுக்கலைன்னா நீ நல்லா கொழு கொழுன்னு ராஜாவுக்கு முன்பதாக நிற்க முடியாது அப்படிங்கிறான். நீ செக் பண்ணி பாடுறா, 10 நாளுங்கிறான். 10 நாள் அந்த பனிக்கரியவும் லொட்டு லொசையும் தின்னவனை விட இந்த மரக்கறியை சாப்பிட்டவன் பிரகாசமா இருந்தானா. அல்லேலூயா. அது பிரகாசமா இருந்ததுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, உள்ள இருந்த பரிசுத்த ஆவிதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தா நீ 10 நாள் சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, முகம் பிரகாசமா இருக்கும். நீ நிறைய கறியும் புளியும் தின்னுட்டு வந்தாலும் மொய்யன்னு இருக்குனாக்க உள்ள வேற ஆவி இருக்கு. டெய்லி கறி புளி தின்னாப்புல பிரகாசம் ஆயிருமா? நடக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் நான் பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன். அவர் வருஷ கடைசியில் 3 மாதம் கண்டினியூவாக உபவாசம் இருப்பார். 40 நாள் இருக்கிறதே பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். அவர் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதமும் சுத்தமாக சாப்பிட மாட்டார். எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த மனுஷனை டிசம்பர் மாதம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே தளன்னு இருப்பார் பாருங்க. எனக்கு ஒன்றுமே விளங்காது. எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், நான் நேரடியாக பார்த்தது. அந்த சமயத்தில், அந்த 3 மாதத்தில் ஒரு சமயத்தில் ஒருத்தங்க காலமாயிட்டாங்க, ஒரு விசுவாசி காலமாயிட்டாங்க. அதுக்கு அடக்கம் பண்ண வந்திருந்தார். அவர் உபவாசத்தை வெளியே சொல்ல மாட்டார், தெரியாது, யாருக்குமே தெரியாது. அடக்கம் பண்ண வந்திருந்தார். அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் வந்தோம். அது வெளியூர், அது ஒரு கிராமம், ரொம்ப குக்கிராமம். அதனால் பாஸ்டர் இருங்க, ஒரு லேசாக சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லலை. அப்படி இப்படிமானார், எடுக்க போனாங்க. அதுக்குள்ளே எஸ்ஐ போயிட்டார். எப்படி போனார்னே தெரியல. அதுக்கப்புறமா தான் விவரம் கேட்டால் அவர் உபவாசத்தில் இருக்கிறனால எதுவுமே சாப்பிட மாட்டார் அப்படின்னு. அவ்வளோ குக்கிராமத்துக்கு வந்து எப்போ போக, மதுரைக்கு, இப்போ மதுரை இதெல்லாம் தாண்டி போகணுமே, எப்படி போக அப்படின்னு கேட்டால், எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் சாப்பிட மாட்டார் அப்படின்னு. ஆனால் அந்த மனுஷனை பார்க்க, அந்த காலத்தில் ஜெமினி கணேசனை பார்த்தா அப்படி தளன்னு பழைய காலத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படி தோல்களை பார்த்தா அப்படி தளன்னு என்னமோ மாம்பழம் மாதிரி இருக்கு. நமக்கு ஒரு நேரம் சாப்பிடலைன்னா, ரொம்ப இல்லை வேண்டாம், சிங்கிள் டைம் சாப்பிடலன்னா அப்படியே முகமெல்லாம் வாடி போய், குரலெல்லாம் மங்கி போய், என்ன பிரதர் ஏன் ஒரு மாதிரியா இருக்குங்க? இல்லை ஒன்றும் இல்லை, காலையில் சாப்பிடலை. உருப்படியோட சேரவா? ஒரு நேரம் சாப்பிடாததுக்கா? அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் உள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம பிரகாசிப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. போஜனத்தினால் ஸ்திரப்படுகிறதல்ல, கிருபையினால் ஸ்திரப்படுகிறது என்னது முக்கியம். ஆண்டவர் கிருபை தந்தார்னா நீங்க எத்தனை நாள் சாப்பிடாம இருக்கலாம். ஆமென். பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டிருந்தான். அவனுக்குள்ள பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருந்ததுனால அவனுக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமென். ஒரு நீதிமான் அப்படிங்கிறது அந்த தகுதி கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது. ஆனால் நம்மிடத்தில் இருக்க வேண்டியது ஜெபிக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம். கர்த்தர் நம்மளை விடுவிக்கணுமா? கர்த்தர் நமக்காக இறங்கி வரணுமா? கர்த்தர் நம்மை சகல காரியங்களிலும் நின்று விடுவிக்கணும்னா நம்ம அவருக்காக எல்லா காரியத்திலையும் சொல்லுங்க நிக்கணும், அவரோட நிக்கணும், அவருக்காக நிக்கணும், அவர்ல நிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீதிமானுக்கு துன்பம் வரதான் செய்யும். நான் கர்த்தர் நின்று எல்லாவற்றிலும் விடுவிக்கணும்னா நாம தேவனோடு நிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி எல்லாம் எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் விடுவிப்பாரு, சிங்கத்துக்கும் விடுவிப்பார். ஏன்னா அவங்களுக்காக நின்னதுனால. ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அவன் உண்மையுள்ளவனா காணப்பட்டான். கர்த்தர் உனக்காக நிற்கணுமா? எல்லாம் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் உமக்காக உண்மையுள்ளவனா வாழுவேன். அப்படி வாய் திறந்த அப்பாட்ட சொல்ல, கண்ணை மூடி அப்பாட்ட பேசுங்க. இப்போ கடைசி நேரம், ஒரு சில நிமிஷம் மாத்திரம், ஒரு சில நிமிஷம் மாத்திரம்.
உன் வாழ்க்கையில ஜெபம், தேவனோடு கொண்டுள்ள உறவு இருக்குதா? தானியேல் தேவனோடு உறவாடுகிறவனா இருந்தான். தேவனோடு 3 வேளையும் உறவாடுகிற ஒரு மனுஷன். ஸ்தோத்திரம் பண்ணி, ஜெபம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ணினான். அல்லேலூயா. வாயை திறந்தா ஸ்தோத்திரமே வரலையே. தேவ சமூகத்துக்கு வரும்போதே ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. தனிப்பட்டியா நீ எப்படி தேவனை ஆராதிப்ப? கர்த்தர் உனக்காக நிக்கணும்ல. கர்த்தர் உனக்காக நிக்கணும் அப்படின்னா நீ தேவனுக்காக நின்றாகணும். அல்லேலூயா. நீ அவர் சமூகத்தில் நின்றே ஆகணும். நீ அவருக்காக உலகத்துல உண்மையா நின்று ஆகணும். நீ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவி இல்லாம நீங்க ஜெயமான வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. இந்த உலகத்துல ஒரு ஜெயமான வாழ்க்கை வேணா நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு வர்ற உபத்திரவம், துன்பம், வியாதி, பலவீனம், ஏகப்பட்ட போராட்டங்கள் எல்லாத்துலயும் இருந்து நீங்க என்ன காக்க வல்லவரா இருக்கிறீங்க. சொல்லுங்க, காக்க வல்லவரா இருக்கிறீங்க. நான் உம்மோடு கூட இருக்கணும்ப்பா. சொல்லுங்க, உமக்கு உண்மை உள்ளவனா இருக்கணும்ப்பா. சொல்லுங்களேன், சொல்லுங்க. நான் உண்மையா இருப்பேன்ப்பா. அப்படி சொல்லுங்க. எனக்கு கொடுக்குற நேரத்தில் உண்மையா இருப்பேன். எனக்கு கொடுத்த தாளந்துகளில் உண்மையா இருப்பேன். எனக்கு கொடுத்த ஊழியத்தில் உண்மையா இருப்பேன். எனக்கு கொடுத்த சபையில் நான் உண்மையா இருப்பேன். எனக்கு கொடுத்த ஊழியக்காரனோடு உண்மையான உறவுல இருப்பேன். சொல்லுங்க, எனக்கு கொடுக்கறதான ஆசீர்வாதங்கள்ல நான் உண்மையா இருப்பேன். சொல்லுங்க, எனக்கு கொடுக்கறதான உலக பிரகாரமான பணம், மற்ற காரியத்துல நான் உண்மை உள்ளவனா இருப்பேன். சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் உண்மையை எதிர்பார்க்க. அவன்கிட்ட யாதொரு குற்றமும் குறை கூட காணப்படல. ஆமென் சொல்லுங்க. குறை சொல்ல கூட முடியாதுங்க. அவன் இதை குறையா செஞ்சுட்டான், இதை கொஞ்சம் கம்மியா செஞ்சுட்டான், அல்லது இதை அறகுறையா சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மனிதர்களே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவன் இருந்தான். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாரு. உங்களை பத்தி கர்த்தர் சொல்ல முடியுமா? உங்களை பத்தி கர்த்தர் சொல்ல முடியுமா? இவன் குறைவற்றவன், இவன் உண்மை உள்ளவன், இவன் உண்மை உள்ளவன். அப்படி சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். மத்தேயு 25 ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தாய். அந்த வார்த்தை வேணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்துல நீங்க உண்மை உள்ளவங்களா இருக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அப்படி நீங்க உண்மையா இருந்தா அவர் உங்களுக்காக உண்மையா இருப்பார். தம்முடைய வசனத்தில் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்மளை சொல்லி இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி நீ என்னை சேவின்னு சொல்றவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை எந்த வசனத்தை நம்ப பண்ணுகிறாரோ அந்த வசனத்தை நீங்க நம்பி உண்மையா இருந்தீங்கன்னா அவர் உண்மை உள்ளவனுக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீங்க எந்த வசனத்தை நம்புறீங்களோ அந்த வசனத்துக்கு உண்மையா இருங்க. உங்க வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு வர்ற உபத்திரவங்கள், துன்பங்களில் எல்லாம் என் கர்த்தர் என்னோடு கூட நிற்பார், அதுல இருந்து விடுவிப்பார் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க அவரோடு நின்னீங்கன்னா, அவருக்காக நின்னீங்கன்னா, உண்மையா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுகிறது பார்க்கும். உங்களுக்கு விரோதமாய் 1000 பேர் வந்தாலும், எத்தனை சிங்கம் வந்தாலும், எத்தனை அதிகாரிகள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக நிக்கிறத பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். அவரை பார்த்து சொல்லுவீங்களா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர்.
மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின வாக்குகளை நீ நம்ப பண்ணின வாக்குகளை சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா உங்களுக்காக அவர் நிற்பார். உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள்ல அவர் உங்களை மறக்க மாட்டார். ஏனென்னா நீங்க மறக்காம அவருக்காக நின்றீங்கன்னா அவர் உங்களுக்காக நிறைவேற்றுவார். மறவாமல் மறவாமல் சொல்லுங்க, என்ன மறக்காதவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மறவாமல் மறவாமல் வாய் திறந்து சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. மறக்காமல் நினைப்பவரே, ஏசப்பா நிறைவேற்றி முடிப்பவரே. நீங்க நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். அவர் உங்களுக்காக நிறைவேற்றுவார். உங்களுக்காக அவர் நிற்பார். அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதுதான். கர்த்தர் அவைகளில் எல்லாம் நின்று அவனை விடுவிப்பார். உனக்காக கர்த்தர் நிற்பார். உனக்காக கர்த்தர் நிற்பாரு. நீ அவர் கொடுத்த ஸ்தானத்தை, நீர் அவர் கொடுத்ததான நீதிமான்கிறதான தகுதியை வச்சுட்டு நீ அவரோடு உறவாடுனா, நீ அவருக்கு முன்பதாக உண்மையுள்ளவனா இருந்தேனா, நீ அவருடைய பரிசுத்தத்தினால நிரம்பி இருந்தா அவர் உனக்காக நிற்கவே நிற்பாரு. உன்னை விடுவிச்சு உன் எலும்பை பாதுகாத்து, உன் எலும்பு நொறுங்காம, உன் எலும்பு உடையாம கர்த்தர் எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறக்காம நினைத்தவரே, இசையா உங்களுக்காக செய்யாம யாருக்காக செய்வாரு? நிறைவேற்றுவாருங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் அவர் வந்து நிற்பாரு. நன்றி அப்பா, எங்களுக்காக நீங்க எங்க இடத்துல நின்று எங்களை விடுவிப்பேன்னு சொல்றதற்காக ஸ்தோத்திரம்.
சொல்லுங்க, எங்க உங்க கூட அவர் நிப்பாருங்க. தானியேலோட வந்து நின்னாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட வந்தது அந்த அக்கினி நடுவில் நின்றாரு. ஏன்னா அவங்க அவருக்காக நின்றார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க அவருக்காக நின்னீங்கன்னா அவர் உங்களுக்காக வந்து நிற்பாரு. சொல்லுங்க, இயேசுவுக்காக நான் நிற்பேன். சொல்லுங்க, வாயை திறந்து, அவருக்காக நான் நிற்பேன். தைரியமா நிற்பேன், ஸ்ட்ராங்கா நிற்பேன். சொல்லுங்க, வாயை திறந்து, இயேசுவுக்காக நிற்பேன். என்ன யாரு சொன்னாலும் அவரை தேடுறதுல இருந்து குறைவு பட மாட்டேன். அவர் சமூகத்துல போய் உட்காருவேன். அவர் வேதத்தை நான் வாசித்து நேசிப்பேன். அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவேன். உண்மையாயிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்க மட்டும் கர்த்தருக்காக உண்மையா இருந்து பாருங்க. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துல வைப்பார். உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலத்துல நீ உண்மையாயிரு, கொஞ்சம் பொருள்ல உண்மையாரு, கொஞ்சம் பணத்துல உண்மையாரு, கொஞ்சம் நேரத்துல உண்மையாரு, கொஞ்சம் வேலையில உண்மையாயிரு. ஆண்டவர் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியா மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். அதுல வர்ற பிரச்சனை எல்லாம் நின்னு 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 விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படி செய்வார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு கை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே, நீங்க எங்களோடு நிக்கிறதுக்கு நாங்க உங்களோட நிக்க ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்காக நாங்க நிற்கும் போது நீங்க எங்களுக்காக நிக்கிறீங்க. எங்களோடு நின்று எங்களை விடுவித்து மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே செய்தரணும். அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Thank you.